Hello friends, welcome to Chennai Super Kitchen. இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் அப்படினா காசிமேடு மீன் மார்க்கெட்ல தான் இருக்கோம். இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோல நீங்க பாத்துருப்பீங்க. இந்த மீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். லெதர் ஜாக்கெட் ஃபிஷ் தான் இது. இது நம்ம எங்க வாங்குனோம் அப்படின்றது பாத்தீங்கன்னா காசிமேடு ஃபிஷர்மேன் அப்படிங்கிற ஒரு ஷாப்ல இருந்து வாங்கியிருக்கோம். அவர் வந்து ஒரு யூடியூபர் ஷாப் ஓபன் பண்ணியிருந்தாரு. அவர் ஷாப்புக்கு போயிட்டு நம்ம வந்துட்டு ஒரு ரிவ்யூ பண்ணிட்டு அவர்ட்ட கொஞ்சம் டீடைல்ஸ்லாம் நம்ம கேட்டுட்டு வந்தோம். அவரே இந்த மீனை பத்தி கொஞ்சம் தெளிவாவே சொல்லியிருப்பாரு. அந்த வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டேக்லையும் கொடுக்குறேன். நீங்கள் பார்த்து அந்த வீடியோவிலேருந்து நீங்கள் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மீன் பார்த்தீங்கன்னா சூப்பராக டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப அருமையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தார். அதாவது இது வந்துட்டு நம்ம வாவல் மீன் இதெல்லாம் சாப்பிட்டவங்க வந்துட்டு இதை வந்துட்டு சாப்பிட்டிங்கன்னா அதை விட இது வந்து டேஸ்ட்டு வஞ்சிரம் இதெல்லாம் விடமே இது வந்து அதிகமான டேஸ்ட்டில் இருக்கும். அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இது வந்து டேஸ்ட் அதிகமாகவே இருக்கும் அப்படின்றத சொல்லியிருந்தார். இந்த மீனோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தாங்க. நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 230 ரூபா. இது வந்து நம்மளுக்கு 2 மீனுமே சேர்த்து ஒரு 2 கிலோ இருந்துச்சு. மொத்தமாக ஒரு 450 ருபீஸ்க்கு நம்ம இந்த மீனை வந்து வாங்கியிருந்தோம். இப்போ இந்த மீனை வந்துட்டு கட் பண்ண போகிறோம். கட் பண்ணி அங்கேயே நம்ம கொடுத்து கட் பண்ணோம். இதை கட் பண்ணுறதுக்கு ஒரு 40 ரூபா கிட்ட கேட்டாங்க. இப்போ வந்து இந்த மீனை வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு கட் பண்ணிட மாட்டாங்க. இது எப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த மண்டையில் வந்துட்டு ஓரத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே ஃபுல்லும் வந்துட்டு அதோட தோலை ஃபுல்லும் உரிச்சிருவாங்க. லெதர் ஜாக்கெட் பீஸ் அப்படின்ற அந்த பேருக்கு வந்துட்டு ஏற்ற மாதிரி இதோட தோல் பார்த்திங்கன்னா அது அப்படியே லெதர் மாதிரியே தாங்க இருந்துச்சு. ஃபுல்லாகவே மேலேருந்து அந்த வால் வரைக்கும் அப்படியே உரிச்சாங்கன்னா ஃபுல்லாகவே வந்துடுது. 2 பக்கமே ஃபுல்லாக தோலை ஃபுல்லும் உரித்து எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் இதை வந்துட்டு பீஸ் போடுறாங்க. இதை நம்ம அங்கேயே கொடுத்து அவங்ககிட்டே வந்து பீஸ் போட்டு வாங்கியாச்சு. இதோட வயிற்று பகுதிக்கு வந்து ஃபுல்லாகவே கழிவு தான், குளம் தான் இருக்குது. ஃபுல்லாகவே கழிவு தான். அது வந்து க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. மேலே வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்குது. இதை மீனை வந்து அப்படி தான் பார்த்து வாங்கணும் அப்படின்னே அவர் சொல்லியிருந்தார். வயிற்று பகுதியில் எந்த அளவுக்கு வந்துட்டு குளகுலன்னு இருக்கோ அதே பகுதி வந்துட்டு மேலேயும் வந்துட்டு முதுகு பகுதியிலையும் ஒரு மாதிரி குளகுலன்னு இருந்துச்சுன்னா அந்த மீன் வந்து பழைய மீன், கெட்டு போன மீன் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ இதோட தோலை பார்த்தீங்களா ஃபுல்லாக அவ்வளோ வந்துட்டு ரப்பாக வந்துட்டு ஃபுல்லாக லெதர் மாதிரியே அவ்வளோ ஹார்டாக இருந்துச்சு. அதனால தான் அதுக்கு வந்து லெதர் ஜாக்கெட் பீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் சென்னை சைடு பார்த்தீங்கன்னா செருப்பு மீன் சொல்கிறாங்க. அந்த பக்கம் சவுத் சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிளாத்தி மீன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களா இந்த மண்டையை வந்துட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அதை நம்ம வந்துட்டு குழம்புல அந்த மாதிரி போட்டு வச்சுக்கலாம். அவங்க அந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணி தராங்க. அது ஒரு வயிற்றில் வந்துட்டு ஃபுல்லாகவே கழிவு தான் இருக்குது. அதை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துடுறாங்க. இப்போ இந்த மண்டையில் இந்த 2 பீஸ் தான் நம்மளுக்கு வந்துட்டு குழம்புல போட போகிறோம். மற்றது வந்து ஃபுல்லாகவே கழிவு தான் நம்ம எடுத்து வச்சுடுறாங்க. இதை வந்துட்டு நம்ம வாவல் மீன் போடுவோம் பார்த்திங்களா அதே மாதிரியே பீஸ் போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா வயிற்றில் வந்துட்டு மேக்ஸிமம் வந்துட்டு அது கழிவு போயிடுறதுனால கொஞ்சம் தூரத்துக்கு வந்து சின்ன சின்ன பீஸ் தான் வருது. அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரவுண்ட் பீஸ் போட முடியுது. ஆனால் இதோட முள் பார்த்திங்கன்னா முள் வந்துட்டு வெறும் நடுமுள் மட்டும்தான், வேறு எந்த முள்ளுமே கிடையாது. நடுமுள் வந்துட்டு நல்லா ஹார்டான முள்ளாக, நடுமுள் மட்டும் ஒரே முள்ளாக இருக்குது. இந்த குழந்தைகளுக்குலாம் பார்த்திங்கன்னா சூப்பராக சாப்பிட்லாம். இது நம்ம பையனுக்குமே கொடுத்தோம். அது வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு வந்துட்டு ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அவனுமே நல்லா விரும்பி சாப்பிட்டான். அவங்க வெட்டும் போதே உங்களுக்கே தெரியும் அவங்க அந்த முள்ளை வந்துட்டு எவ்வளோ ஹார்டாக நம்ம எலும்புலாம் ஆட்டு எலும்பு இருக்கும் பார்த்திங்களா அந்தளவுக்கு அதோட ஹார்ட்னஸ் வந்துட்டு அந்தளவுக்கு இருந்துச்சு அதோட முள். ஒரு டேஸ்ட் வந்து இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. நம்ம எதிர்பார்க்காத விட அளவுக்கு அதிகமாகவே அதோட டேஸ்ட் இருந்துச்சு. ரேட் வந்து ரொம்ப கம்மி தான். இப்போ இது வந்துட்டு கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இதோட சீசன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து முடிய போகுது. அதனால் வந்துட்டு இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா 150 ரூபா அந்த மாதிரி தான் விற்றுட்டு இருந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு 230 ரூபா அந்த ரேட்டுக்கு வந்திருக்கு. இப்போ காசிமேடு ஃபிஷர்மேன் இருக்கார் பார்த்திங்களா அவரோட சேனலில் வந்துட்டு அந்த வீடியோ அவர் கொஞ்சம் போட்டனால கொஞ்சம் அதிகமாக அது வந்துட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா சொல்லி வச்சு தான் வாங்குறாங்க, புக் பண்ணி தான் வாங்குறாங்க. அவரோட லிங்க் அவரோட நம்பருமே பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டவங்க அவங்கள்ட்ட கேட்டுவாங்க. உங்கள் ஏரியாவிலுமே இந்த மீன் வந்து கிடைக்கும் அப்படின்னு தான் அவர் நம்மளுக்கு சொல்லியிருந்தார். கிடைக்கிறவங்க மீன் நல்லா இருக்கா அப்படின்னு மட்டும் செக் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாக இதை வந்து பீஸ் போட்டு கட் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் இந்த மீன் வந்து எல்லா ஏரியாலுமே கிடைக்கும். நீங்கள் தேடி பாருங்கள். நம்ம வந்துட்டு இங்கே நாங்கள் இருக்க இந்த கேகே நகர் இந்த ஏரியாவில் வந்து நான் இது வந்து பார்க்கல. அதனால தான் நாங்கள் காசிமேடு போயிட்டு அங்கே மேலே சொல்லி வச்சு நம்ம வாங்கிட்டு வந்திருந்தோம். இங்கே கிடச்சின்னா உங்களுக்கு ஓகே தான், நீங்கள் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் வந்து உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக இதை நம்ம குழம்புக்கும் போடலாம், வறுக்கவும் செய்யலாம். குழம்பு வச்சாலுமே நல்லாயிருக்கும். வறுத்தா அது டேஸ்ட் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. இதில் நம்ம ட்ரை மசாலா மாதிரி நம்ம தண்ணி அந்த மாதிரி ஊற்றி போடாமல் கொஞ்சம் ட்ரை மசாலாவே போட்டிருந்தோம். அந்த மேலே வந்துட்டு அந்த வால் பகுதி இருக்கிற இடத்துல அந்த மேல் தோலில் வந்துட்டு மசாலா அந்த அளவுக்கு ஒட்டலை நம்மளுக்கு.
ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்மளுக்கு ஃபுல்லாக தோல் தான் இருக்குது. அதோட தோல் வந்துட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் ஷைனிங்காக வலுவலுன்னு இருக்கிறனால மசாலா வந்து அந்தளவுக்கு ஒட்டலை. இருந்தாலுமே அது பொரிச்சா அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதோட உடல் பகுதியில் வந்துட்டு மசாலா நல்லா ஒட்டி இருந்துச்சு. அதனால் ஏன் மசாலா ஒட்டலை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்காதீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் தோசைக்கல்லில் போட்டு ஃபுல்லாக எண்ணெயை ஊற்றிட்டு வறுத்து எடுத்துருங்க. சூப்பராக இருந்துச்சு. இதையே நாங்கள் குழம்பும் வச்சு சாப்பிட்டோம். குழம்பு வச்சு சாப்பிட்டதுலையுமே சூப்பராக இருந்துச்சு. அது டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. முக்கியமாக இதில் என்ன குழந்தைகள்லாம் வந்துட்டு நல்லா விரும்பியே சாப்பிட்டாங்க. இது வரைக்கும் இந்த மீனை வந்துட்டு நம்ம சாப்பிட்டதே இல்லை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சாப்பிட்றோம். ஃபஸ்ட் டைம் சாப்பிடும்போதே இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையாகவே இருந்துச்சு. நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோலாம் கொஞ்சம் தனித்தனியாக தான் போட்டிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் வீடியோ வந்துட்டு நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் இப்போ டேரெக்டாக வந்துட்டு நம்ம மீன் வாங்க போகிறோம் அப்படின்னா நம்ம மீன் வாங்க போகிறது அதுக்கப்புறம் குக்கிங் இந்த மாதிரி கொஞ்சம் கம்பைன் பண்ணி போடலாம். ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு vlog மாதிரியே நம்ம குக்கிங்கையும் வந்துட்டு போடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி தான் இந்த மீனை நம்ம பொரித்து இது பண்ணுறதை நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம். ஒரு கண்டென்ட் மாதிரி எடுத்திருக்கோம். இதுக்கப்புறமும் இதே மாதிரி நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு ஒரு மீன் ஒரு வெரைட்டி வந்துட்டு நம்ம போய் வாங்குவோம். இது வரைக்கும் நம்ம வாங்காத ஃபிஷ்ஷு சாப்பிடாத ஃபிஷ்ஷாக நம்ம ட்ரை பண்ணுவோம். ஏன்னா காசிமேடில் ஏகப்பட்ட வெரைட்டி வந்துட்டு நம்மளுக்கு ஃபிஷ் வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்மளுக்கு என்னென்ன ஃபிஷ் கிடைக்குதோ எல்லாத்தையுமே நம்ம வாங்கலாம். வாரத்துக்கு ஒன்று அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு அது எப்படி இருக்குது, அதை எப்படி கட் பண்ணுறாங்க, எப்படி அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு ரிவ்யூ பண்ணி நான் கொடுக்குறேன். இப்போ தான் நம்ம சேனலை வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கண்டினியூஸாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் வந்து நம்ம தேடிட்டு இருக்கோம். இப்போ தான் நம்ம சேனலில் வந்துட்டு நிறையா கொஞ்சம் புதுசாக கண்டென்ட்லாம் நம்ம யோசித்து கொஞ்சம் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் ரொம்ப தேவைப்படுது. இப்போ ஃபுல்லாகவே அதில் பொரிஞ்சு நல்லாவே வந்துருச்சு. இப்போ இந்த மீன் வந்துட்டு பொரிச்சு நம்ம எடுத்தாச்சு. அதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இருந்தாலும் இன்னொரு தடவை ரொம்ப அருமையாக இருந்துச்சு. நம்பிக்கையாக சூப்பராக சாப்பிட்லாம். குழந்தைகளுக்கு அருமையாக கொடுக்கலாம். இந்த மீனை வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா கொடுக்க வேணாமா அப்படின்னு யோசிக்க வேணாம், தாராளமாக கொடுக்கலாம். நம்ம கறி வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. அதனால் வந்துட்டு தைரியமாக சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.